வெல்கம் வெல்கம் வெல்கம். இது உங்களுக்கான GLW ஈவினிங் 5 to 5:30 நியூஸ். ஓகே, இப்போது நம்ம இந்த நியூஸை தொகுத்து வழங்குறதுக்காண்டி நம்ம மிஸ்டர் மணி லைனில் தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். மணி கேமராமேன் மணி. சொல்லுங்க சார். இனிப்புல தான் இருக்கோம், நம்ம இனிப்புல தான் இருக்கோம் சார். சொல்லுங்க. ஓகே, இப்போ அங்க என்ன நிலவரம் நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, லைவ் போயிட்டு இருக்கு சார். நீங்க சொல்லுங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம், நீங்க சொல்லுங்க உங்க தகவலை. நம்ம எப்போவுமே ப்ரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நீங்க நேரா சீக்கிரமா எங்க ப்ரேயர் நடக்குன்னு பார்த்துட்டு ஸ்பாட்டை எனக்கு சீக்கிரம் சொல்லுவீங்களா? ஓகே சார். இப்போ நாங்க உடனே கிளம்பி போய் எங்க பிரேயர் நடக்குன்னு நாங்க பார்த்து சொல்றோம் சார். கேமராமேன் சீக்கிரம் வாங்க, போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க ப்ரேயர். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் இப்போ நாங்கள் பார்க்க போகிற சில்ட்ரன்ஸ் டைமே நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. இப்போ பார்க்க போகிற கதை, பாடல், வசனம் எல்லாத்தையும் நாங்கள் மனப்பாடம் பண்ண நீங்கள் உதவி செய்யுங்க இயேசப்பா. நீங்களே தொடக்கம் முதல் முடிவு வரை பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சரி, ஓகே, உள்ளே போயிடலாமா? வாங்க போய் ப்ரோக்ராம் பார்ப்போம். பாய். ஓகே மணி, நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டில் கரெக்டாக இருக்கீங்க, நல்லா வேலை பார்க்கிங்க. சரி, இப்போ நம்ம திடீர்னு ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு மக்கள்கிட்ட இருந்து. என்ன நியூஸ்னால், எல்லோரும் நிறையா திங்ஸு மைக் எல்லோரும் எடுத்துகிட்டு எங்கேயோ பேக்கிட்டு இருக்காங்களாம். அது என்னன்னு சீக்கிரம் பார்த்து எங்களுக்கு ரிப்போர்ட்டு கொடுங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட்லாம் எதோ ஆன் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அங்கே மிக்சர் வேறு லைன் கொடுத்துருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல சார். இந்த லைட்டிங்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஏதோ வெளிச்சமாக இருக்கே. என்ன பாட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் சொல்கிறேன் சார். குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, நாங்கள் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் தெரிலையா? ஆக்ஷன் சாங் பாட தானே வந்திருக்கோம். எந்திங்க பார்ப்போம். எந்திங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சாங் தான். ரவுண்டு ரவுண்டு சாங் இருக்குல்ல, அதுதான். சரியா? எங்க கூட சேர்ந்து ஆடணும். ஓகேயா? ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. போடு ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அத பிடிக்க ஓனாய் வட்டம் போடுது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அத பிடிக்க ஓனாய் வட்டம் போடுது. விடாத விடாத ஓனாய உள்ள விடாத, கவனமா காத்துக்கோ காத்துக்கோ ஆட்டுக்குட்டிய. விடாத விடாத ஓனாய உள்ள விடாத, கவனமா காத்துக்கோ காத்துக்கோ ஆட்டுக்குட்டிய. ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. போடு ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. விழித்து ஜெபிக்க இயேசு சொன்னாரு, சோர்ந்து தூங்கி நான் ஏமாந்து போவேன். விழித்து ஜெபிக்க இயேசு சொன்னாரு, சோர்ந்து தூங்கி நான் ஏமாந்து போவேன். விடாத விடாத சாத்தான உள்ள விடாத, உசாரு 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 பாரா உசாரு. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். கிடைச்சிரும் கிடைச்சிரும் கிடைச்சிரும், ஜெயம் கிடைச்சிரும். ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. போடு ரவுண்டு 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 ரவுண்டா நில்லு, சுத்தி 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 ஓனாய் வருது. ஆமா சார், நம்ம நினைச்ச மாதிரியே இங்க பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. நீங்க இதோட நிறுத்துற மாதிரி தெரியல சார். அடுத்த பாட்டு வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். சரி கேமராமேன், நீங்க டேக் எடுங்க.
ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக பண்ணீங்க. இப்போ செகண்ட் சாங் வந்து ஒரு புது சாங் தான், சரியா? சும்மா சும்மா அப்படின்ற ஒரு சாங். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படின்னா எங்கள் கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி பண்ணுங்கள், இல்லைன்னா கற்றுக்கோங்க. ஓகே? சும்மா 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 என்று சொல்லாதே, வம்பு தும்பு ஒன்றுக்கும் போகாதே. சும்மா 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 என்று சொல்லாதே, வம்பு தும்பு ஒன்றுக்கும் போகாதே. நீ இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, உன்னால வரலாமா தொல்லை? நீ இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, உன்னால வரலாமா தொல்லை? உன்னால வரலாமா தொல்லை? உன்னால வரலாமா தொல்லை? லாங் லைஃப் உனக்கு வேண்டுமா? உன் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணு. லாங் லைஃப் உனக்கு வேண்டுமா? உன் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணு. ஹாப்பி லைஃப் வேண்டுமா? பிறரோடு அன்பாக வாழ்ந்திடு. ஹாப்பி லைஃப் வேண்டுமா? பிறரோடு அன்பாக வாழ்ந்திடு. பிறரோடு அன்பாக வாழ்ந்திடு. பிறரோடு அன்பாக வாழ்ந்திடு. சும்மா 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 என்று சொல்ல மாட்டேன், வம்பு தும்பு ஒன்றுக்கும் போக மாட்டேன். சும்மா 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 என்று சொல்ல மாட்டேன், வம்பு தும்பு ஒன்றுக்கும் போக மாட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என்னால் இனி தொல்லை இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என்னால் இனி தொல்லை இல்லை. என்னால் இனி தொல்லை இல்லை. என்னால் இனி தொல்லை இல்லை. லாங் லைஃப் எனக்கு வேண்டுமே, என் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணுவேன். லாங் லைஃப் எனக்கு வேண்டுமே, என் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணுவேன். ஹாப்பி லைஃப் வேண்டுமே, பிறரோடு அன்பாக வாழுவேன். ஹாப்பி லைஃப் வேண்டுமே, பிறரோடு அன்பாக வாழுவேன். பிறரோடு அன்பாக வாழுவேன். பிறரோடு அன்பாக வாழுவேன். சும்மா 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 என்று சொல்ல மாட்டேன், வம்பு தும்பு ஒன்றுக்கும் போக மாட்டேன். சும்மா 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 என்று சொல்ல மாட்டேன், வம்பு தும்பு ஒன்றுக்கும் போக மாட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என்னால் இனி தொல்லை இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என்னால் இனி தொல்லை இல்லை. என்னால் இனி தொல்லை இல்லை. என்னால் இனி தொல்லை இல்லை. ஓகே, இப்போ நம்ம கிடைச்ச தகவலின்படி பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து எல்லோரும் அழகாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக ஸ்மால் பைபிள் செஷன் போய் பார்க்க போகிறோம். அதனால் வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னும் ஜெனித்திலே போட்டோலாம் எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா, புது கேமரா வாங்கியிருக்கேன்ல. புதுசான சூப்பரான கேமரா. சொல்லவே இல்லை. ஆமா, அதோட ஒரு போட்டோ எடுங்க. சரி நின்று காமிங்க பாப்போம். இருக்குல்ல, இன்னும் சூப்பரா இருக்கு. ஆமா, புது கேமரால பார்க்கணுமா? பாருங்க. என்ன அதுக்குள்ள மாத்திட்டீங்க? ஏன்ட்ட போட்டோ தானே காமிச்சீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற என்னமா காமிக்கீங்க? ஆமா, இதுல தானே விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? சரி சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஒரு வசனம் படிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சிடலாமா? படிச்சிடலாம். விஷயம் என்ன? படிச்சிடலானே. கர்த்தரின் கண்கள் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லவரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. என்ன படிச்சிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அபிஷேக், நான் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன்.
இந்த ஒரே ஒரு வாட்டி சொல்லி தந்துருங்க. சரிண்ணே சொல்லட்டா? ஆ. கர்த்தரின் கண்கள் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்தும் எவ்விடத்திலும் இருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 15:3. 3. என்ன ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிட்டிங்களா? அபிஷேகண்ணா படிச்சிட்டிங்களாண்ணே? மனப்பாடமாயிட்டுனே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே, எல்லாரும் பைபிள் செஷன் எல்லாரும் பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறையா ப்ரோக்ராம் அப்படியே வரிசையாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வரேன். நீங்கள் அது வரைக்கும் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கண்ணா. குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சேண்ணே. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்கிங்களா? நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சரியா? நீங்கள் என்ன பண்ணது கேளுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன பண்ணும் பிரயோஜனமாக இருக்கும். சரியா? நான் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு பழைய டிவி இருந்துச்சு. மற்ற எல்லார் வீட்லேயும் சுற்றி நல்லா பெரிய பெரிய டிவி இருக்கும், நல்லா அழகான இருக்கும், சேனல் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்லா தெளிவாக இருக்கும். நான் உடனே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு ஒரு பெரிய டிவி வேணுமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ ப்ரேயர் பண்ணுடா, உனக்கு என்ன பண்ணும் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் அப்போது நினச்சேன், சரி ஓகே, சரி ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ரொம்ப ப்ரேயர் பண்ணலை, ரொம்ப அழுதோ. நான் என்ன பண்ணல ஏசப்பாட்ட போயிட்டு இருந்த இடத்துல என்ன பண்ணேன், முட்டங்கால் போட்டு, ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய டிவி வேணும், எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வேணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏசப்பா, எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் இருக்குது, எங்கள் வீட்டில் இல்லை, எனக்கு ஒன்று தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆமீன் போட்டு ப்ரேயரை முடிச்சிட்டேன். நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஸ்கூல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு ரெண்டாவது பார்க்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய டிவி இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பாருங்கள், நான் சின்னதாக தான் ப்ரேயர் பண்ணேன், ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, என் ப்ரேயரை பார்க்காரு. அதுக்கு எனக்கு டைம் எவ்வளோ ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சா? இல்லை, காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ப்ரேயர் பண்ணியிருக்கேன், எனக்கு மத்தியானம் என்ன பண்ணிவிட்டு ஒரு புது டிவி கிடச்சிட்டு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க அண்ணா போய் சொல்கிறாங்கன்னு. கன்ஃபார்ம் கிடையாது, அண்ணன் வாழ்க்கையில் இது உண்மையிலே நடந்தது. ஸோ நான் இதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஆசையோ உங்கள் தேவையோ எது பெருசாக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, ஏசப்பாட்ட என்ன பண்ணணும், கேட்கணும். ஏசப்பாவை நீங்கள் விசுவாசிக்கணும். ஏசப்பாவை நீங்கள் நம்பி உங்கள் தேவையை ஏசப்பாட்ட ஒரு சின்ன ப்ரேயர் மூலமாக, ஏசப்பா எனக்கு இது ஆசை, எனக்கு இது ஒரு தேவை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏசப்பா உடனே என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் தந்துடுவாங்க. என் பிள்ளைக்கு தேவைப்படுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தந்துடுவாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் ரொம்ப ப்ரேயர் பண்ணணும், ரொம்ப பெருசாக ப்ரேயர் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. உங்கள் மனசில் உள்ளதே ஏசப்பாட்ட 100% சொல்லிட்டீங்கன்னா, ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தந்துடுவாங்க. புரிஞ்சுதா? உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சா? கன்ஃபார்ம் பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் என்ன பண்ணுங்கள், வருகிற நாட்களில் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி நீங்களும் ஒரு சாட்சி சொல்லுவீங்களா? வெரி குட், சூப்பர். சரி, ஓகே, பார்ப்போம், பாய். ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எப்படி இருக்கிறீங்க? ஸ்கூல்லாம் எப்படி போகுது? போர் அடிக்குதா? ஏன் ஹோம்ஒர்க் செய்ய சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்களா? உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? ஸ்கூல் ஜாலியாக இருக்கணும்னா டெய்லி ஹோம்ஒர்க்கை டெய்லி செஞ்சுருங்க. ஸ்கூல் செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகேயா? சரி, இன்றைக்கி நாம் யோசேப்பண்ணாவை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? யோசேப்பண்ணான்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணாவுக்கு 10 அண்ணா இருந்தாங்க. எத்தனை அண்ணா? 10 அண்ணா இருந்தாங்க. சரியா? அவங்களுடைய 10 அண்ணாவும் ரொம்ப ரொம்ப சேட்டைக்காரங்க. ஆமாம், ஆனால் சேட்டை பண்ணால் கூட பரவாயில்லல்ல, ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் அவங்க அப்பா என்னெல்லாம் செய்யக்கூடாது சொன்னாங்களோ அதெல்லாம் செய்வாங்க. அது தப்பு தானே? அப்படி ரொம்ப தப்பாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ யோசேப்பண்ணா நினச்சாங்க, நம்ம அண்ணாலாம் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்களே, அவங்க சரியாகணும்னா நம்ம அப்பா கிட்ட சொன்னால் சரியாயிரும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த அண்ணா பண்ண எல்லா தப்பையும் சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பா அவங்க அண்ணாவெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப திட்டுனாங்களா. இதனால என்னாச்சு தெரியுமா? அவங்களாம் திருந்தலை. கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 10 அண்ணாவும் இவங்க மேலே ரொம்ப கோவமாயிட்டாங்க. ரொம்ப கோவமாயி இவனை எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு காலி பண்ணிடணும் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த அண்ணாவை அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துல போய் வித்துட்டாங்க. ஆமாம், எவ்வளோ கஷ்டம், பயங்கரமாக இருக்குல்ல. அவங்க வேற ஒரு இடத்துல காசுக்கு வித்துட்டாங்க. அப்படி விற்றதுனால என்னாச்சு தெரியுமா? அவங்க வேற ஒரு நாட்டுக்கே போயிட்டாங்க, எகிப்துங்கிற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே
எங்கே போனால் போத்திபார்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த போத்திபார் அங்கிள் வீட்டில் இவங்கள அடிமையாக விற்றுட்டாங்க. ஓகேயா? அடிமைன்னா என்ன தெரியுமா? எதுவுமே தரமாட்டாங்க. அவங்க என்ன தர்றாங்களோ அதுதான் நம்ம சாப்பிடணும். அவங்க என்ன தர்றாங்களோ அந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். நம்ம பண்ணுற வேலைக்கு எதுவுமே அவங்க சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில யோசேப்பண்ணா இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ஆனால் நம்ம யோசேப்பண்ணா தான் நல்ல பையன்ல, உங்களை மாதிரி குட் பாய் இல்லை. ஸோ அங்கேயும் போய் அவங்க ரொம்ப குட் பாயாக இருந்தாங்க. அப்போது அந்த போத்திபார் அங்கிள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, சே இந்த யோசேப்பு ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேலைக்கும் இவங்களை இன்சார்ஜ் ஆக்கிட்டாங்க. ஆனால் இவங்க வந்தது என்னவா வந்தாங்க? அடிமையாக தானே வந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் இவங்களை இன்சார்ஜ் ஆக்கி மற்றவங்களெல்லாம் நீ வேலை வாங்கணும், அவங்க வேலையெல்லாம் நீ பார்த்துக்கணும், செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலையும் யோசேப்பண்ணா நல்ல வேலை பார்த்தாங்க. அந்த அங்கிள் இருக்கும்போதும் இல்லாதப்பையும் நல்லா கரெக்டாக எல்லா வேலையும் செஞ்சாங்க. அப்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? யோசேப்பண்ணா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. ஹேண்ட்ஸம்னா என்ன? ஜம்முன்னு சூப்பராக இருப்பாங்க. அதனால அந்த அண்ணா வந்து யார் வீட்டில் வேலை பார்த்தாங்க? போத்திபார் அங்கிள் வீட்டில் தானே. அந்த அங்கிளோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த யோசேப்பண்ணா மேலே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்தருமே வீட்டில் யாருமே வீட்டில் இல்லாதப்ப அந்த போத்திபார் அங்கிளோடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யோசேப்பண்ணாவை கூப்பிட்டு தப்பு பண்ணுறதுக்கு அவங்கள கூப்பிட்டாங்க. உடனே யோசேப்பண்ணா, நோ அப்படிலாம் செய்யக்கூடாது, யாருமே வீட்டில் இல்லைனாலும் நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆன்ட்டி வந்து விடவே இல்லை. ஆனால் யோசேப்பண்ணா என்ன பண்ணாங்க தெரியுமா? நோ, இது ரொம்ப தப்பு, நீ எப்போவும் ஏசப்பா பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு போகிறதுக்காக வெளில போனாங்க. ஆனால் அந்த ஆன்ட்டி அவங்களோட சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. சட்டை கூட போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சட்டையை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க யோசேப்பண்ணா. கடைசி என்னாச்சு தெரியுமா? அந்த ஆன்ட்டி ரொம்ப மோசம். அந்த போத்திபார் அங்கிள் வந்த உடனே பிளேட் அப்படியே மாற்றி போட்டாங்க. யோசேப்பண்ணா தான் தப்பு பண்ணாங்க சொல்லிட்டு. இதே மாதிரி சில நேரத்துக்கு நடக்கும் தெரியுமா? சில பேர் அப்படி தானே பண்ணுவாங்க, செய்கிற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் எல்லாம் அவன் தான் பண்ணா அப்படி சொல்லி நம்ம மேலே பழி போட்டுருவாங்கல்ல, அதை மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் யோசேப்பண்ணா சொல்கிறது யாருமே நம்பலை. எல்லாருமே அந்த ஆன்ட்டி சொன்னதைன்னா நம்பினாங்க. ஸோ அந்த போத்திபார் அங்கிள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கோபம் வந்து அந்த யோசேப்பண்ணாவை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ ரொம்ப கவலையாக இருந்தது யோசேப்பண்ணாக்கு. ஆனாலும் அவங்கள யாருமே பார்க்கல, அவங்கள யாருமே நம்பலைனாலும் உங்களுக்கு தெரியும்ல யார் பார்த்துக்கிட்டு இருந்தா? கரெக்டு, ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாங்களா, தேவன் பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்கள யோசேப்பண்ணாவை ஜெயிலில் இருந்து கொஞ்ச நாள்லையே, கொஞ்சம் வருஷங்கள்லையே அவங்க அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி எங்கே கொண்டு போனாங்க தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்டில் அவங்கள கொண்டு போய் வச்சாங்க. அதாவது இன்னொரு கண்ட்ரியில் அவங்கள ஒரு அதிபதியாகவே ஆக்கிட்டாங்க. சூப்பர் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க? நம்ம யோசேப்பண்ணா வந்து யாருமே பார்க்கலனாலும் அவங்க உண்மையாக இருந்தாங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? அம்மா நல்லா தூங்கிட்டாங்க, நம்ம சவுண்டை குறைச்சி வச்சு நல்லா டிவி பார்க்கலாம், கார்ட்டூன் பார்க்கலான்னு ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குறோம்ல. அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நம்ம அப்படி பண்ணும்போது நம்மளை யார் பார்த்துட்ருக்குறா? ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி சில நேரங்களில் வீட்டில் யாருமே இல்லை, ஜாலி ஃப்ரிட்ஜில் ஏதாவது எடுத்து நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சில நேரத்துக்கு சாப்பிட்றோம்ல. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோன்னா நம்ம தப்பு பண்ணுறோம் தானே. ஏன்னா அம்மா நமக்கு பிடிக்காது, ஒத்துக்காது தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு ஆபத்தாக தானே இருக்கும். அதனால் நாம் எப்போவுமே நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறத, நம்ம டீச்சர்ஸ் சொல்கிறத, எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆண்டவர் சொன்னதை, பைபிளில் சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, என்னை ஏசப்பா பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம எப்போவும் நமக்கு சொல்லி கொடுத்ததில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னு வைங்களேன், ஏசப்பா யோசேப்பண்ணாவை உயர்த்தின மாதிரி நம்மளையும் நிச்சயமாக உயர்த்துவாங்க. ஓகே குட்டீஸ், பாய். நான் ஒன்றும் எங்கள் பாஸ் மாதிரி சோம்பேறி கிடையாது, நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கர். இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன். கேமராமேன் டேக். இந்த அட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைக்கிங்க, ஆனால் இதே வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒன்று பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாமா? கேமராமேன் வாங்க. என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குற போகிறோன்னா கிராஃப்ட் பார்க்கலாமா? அழகான ஒரு கிராஃப்ட் செய்யலாமா? அழகான ஒரு கிராஃப்ட், அந்த இது கிராஃப்டில் வந்து ஒரு கேலண்டர், அழகான சின்ன கேலண்டர் செய்யலாமா? பார்க்கலாமா அதை எப்படி செய்யலான்னு? இந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன போர்டு மாதிரி வெட்டி இதே சைஸில் ஒரு போர்டு எடுத்துகிட்டு, இந்த சைஸில் ஒரு போர்டு எடுக்கணும். இந்த சைஸில் ஒரு போர்டு எடுத்துகிட்டு
அதே மாதிரி இதே சைஸில் ஒரு போர்டு, இதே மாதிரி ஒரு 2 போர்டு எடுத்துக்கிட்டு இந்த சைஸில் ஒரு 3 பீஸ் வேணும். இதே சைஸில் ஒரு 3 பீஸ் எடுத்துருச்சு. இதே மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து கட் பண்ணி இதே மாதிரி மந்த் எழுதிக்கலாம். அப்புறம் டேட்டு எழுதிக்கிட்டு செய்யலாமா? இதே மாதிரி நீங்கள் கயிறுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிசைனாக எதுனாலும் எடுத்துக்கலாம் கட்டுறதுக்கு. பார்க்கலாமா எப்படி செய்யலான்னு? இதே மாதிரி 3 இதை ஒட்டிக்கலாமா? அந்த போர்டில், ஸ்ட்ரெயிட் போர்டில் இதே மாதிரி 3 பீஸை ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இது ஸ்டாண்டு மாதிரி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு மாதிரி வச்சிருச்சு. அதுக்கு மேலே இந்த போர்டு சொன்னோம்ல, இந்த போர்டை 2 போர்டாக வேணும். 2 போர்டு நம்ம ஒரே போர்டாக போட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 போர்டுனா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி 2 போர்டாக வைக்கலாமா? இந்த போர்டை 2 போர்டை ஃபஸ்ட்டு ஒட்டலாமா? இந்த போர்டை 2 போர்டாக ஒட்டிட்டோமா? இந்த 2 போர்டை ஒட்டிட்டு இது மேலே அப்படியே அட்டாச் பண்ணலாமா 2 இதையும்? இதை அழகாக ஒட்டியாச்சா? இதே மாதிரி ஒட்டிட்டோமா? அப்புறம் இந்த மந்த் எழுதி வச்சுருக்கோம்ல, இதை இந்த 2 சைடு 3 இதாக அப்படியே ஒட்டி வைக்கலாமா? இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாமா? ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் நூல் வச்சுனாலும், இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது வச்சுனாலும் இதுக்குள்ளே ஒட்டி கட்டிக்கலாமா?
பாருங்க குட்டீஸ், இவ்வளோதான். இதை சொன்னோம்ல, பேப்பரை வச்சு மேலே வச்சு இந்த நூலை வச்சு நீங்கள் கட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு கேலண்டர், குட்டியான கேலண்டர் ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா? மே மந்த்து, அப்புறம் ஜூன் மந்த்து, உங்களுக்கு டேட்டு எல்லாமே மாறும். நீங்கள் இந்த தேவையில்லாத இந்த போர்டை எடுத்து நீங்கள் வீட்டிலலாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். இந்த போர்டை எடுத்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக இந்த சின்ன குட்டியான அழகாக இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பராக இருக்கா? இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லா ப்ரோக்ராமையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்பொழுதும் நம்ம ஜிஎல் நியூஸ் முடிவடைக்கிறது. அதனால் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே மணி, நீங்கள் கடைசியாக ஏதாச்சும் பேசணுன்னா பேசிவிட்டு என்னோடய ஆஃபீஸ் வந்து பாருங்கண்ணா, உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது. அதனால் சீக்கிரம் ஆஃபீஸ் வந்துருங்கண்ணா. ஓகே. சார், ஒரு வழியாக நீங்கள் எல்லா ப்ரோக்ராம் முடிச்சாச்சு சார். எல்லாம் முடிச்சாச்சு சார். இப்போ நம்ம கடைசி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஆமாம் சார், ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக ஒரு பாப்பா ப்ரேயர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் முடிக்க வந்திருக்காங்க சார். ஓகே சார், நீங்கள் ஒரு வழியாக ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சாச்சு சார். நீ வீட்டுக்கு போய் ஒரு ஜூஸ் போட வேண்டியதான் சார். சார், எனக்கு ஒரு ஜூஸு. கேமராமேன், உங்களுக்கு கேட்கு ஜூஸு? உங்களுக்கு ஏற்கனவே தொண்டை கட்டியிருக்கு கேமராமேன். நீங்கள் சும்மா மைக்க பிடிச்சி பேசுகிறதுக்கு கஷ்டப்படுற கேமராமேன் தானே சார். எனக்கு ஒரு ஜூஸ் கண்டிப்பாக வேணும். சரிங்க 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 சார். இப்போ ப்ரோக்ராம் முடிச்சிடலாம் சார். இந்த பாப்பா ப்ரேயர் பண்ண வந்துட்டாங்க. ஓகே சார், ஓகே. இந்த பாப்பா ப்ரேயர் பண்ணி முடிச்சோன்னே நான் கேமரா தூக்கிட்டு ஓடி வந்துடுறேன் சார். கேமரா ஏன் கூட தம்பி. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் எங்கள் சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமாக ஆசீர்வதித்து தந்தீங்க ஏசப்பா. நாங்கள் இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பண்ண நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. இதை பார்க்குற எல்லா குட்டி பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. மீ பிரேஸ் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.